நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு சாங்கு எப்படி யார் அப்ரோச் பண்ணாங்க, அந்த சந்தர்ப்பம் எப்படி வந்தது? எனக்கு அவ்வளோ சீன் இல்லைண்ணா, யாரும் வந்து அப்ரோச்லாம் பண்ணலை. சரி. ஒரு வாட்டி அப்பா ரெக்கார்டிங்கு போகும்போது டிரைவரில் ஓட்டு போனேன். போய் பிரசாதில் ரெக்கார்டிங், யாருது, இளையராஜா சார். தாமால்னு கதவை தோணுச்சு, இளையராஜா சார் உள்ளே வராரு. ஏரா பாலு சால்ரோல சூசி பவுனாவா அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அவங்க பேச ஆரம்பித்தாங்க. வந்த உடனே நான் எந்திரிச்சு அப்படி நின்னேன். அப்படியே என்ன ஒரு வாட்டி பார்த்து உட்காருங்க அப்படின்ட்டு அவர் கவனிக்கல. தெரியாது, நான் சின்ன வயசில் பார்த்தது. நான் அதுக்கப்புறமா யூஎஸ்லாம் போயிட்டு வந்த புதுசில். ஸோ போய் உட்காந்து அவங்க ஒரு 1/2 மணி நேரம் கதையெல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறமா பாட்டு கற்றுக்கிட்டியா, இங்கே பாடு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி பாடி, தப்பாக பாடுற கரெக்டாக பாடு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாசிச்சுட்டு இருக்கும்போது வந்து என்னை பார்த்து, இந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னாரு. அது சரண்டா, அது நம்ம என் பையன்டா அப்படின்னாரு. ஏய் சரண், என்னப்பா நான் எங்கே ஆளை காணோம், எங்கே இருக்க, இத்தனை வருஷம் எங்கே போனேன், என்ன பண்ணுற, அப்படி இப்படி வளர்ந்துட்ட அப்படி இப்படின்னா. இல்லை, இந்த மாதிரி அமெரிக்காவில் படிப்பு முடிச்சுட்டு பாடுவியா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. இல்லை வா உட்காரு அப்படின்னு சொல்லி ஹார்மோனியத்தில் ஏதோ ஒன்றும் பெருசாக வாசிச்சு ஏதோ ஒன்றும் ட்ரை பண்ணாங்க, வரல. இல்லை ஃபஸ்ட்டு பாட வச்சாங்க, இது பாடு பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வரம் ஒன்று வாசிச்சாரு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு தான் அறிவே இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை சத்தியமாக இல்லை. அவர் ட்ரை பண்ணார், முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ பாடினேன். எதுக்கு நாளைக்கு நாளான்னைக்கு நல்ல நாள் வந்துட்டேன், இன்றைக்கி தான் நல்ல நாள் வா அப்படின்னு சொல்லி புண்ணியவதின்னு ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு இன்னைக்கு. உடனே குட். அப்பாவும் ராஜா சாரோடைய டியூட் சாங் அது. அதில் வந்து கோரஸ் பிட்டில் வந்து ஒரு 2 லைன் சோலோ ஆக்கி அந்த 2 லைன் நான் பாடினேன். அப்பா கூட ராஜா சார் கூட பக்கத்தில். வாவ், வாட் எ